வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். பண பிரச்சனைகளை தீர்க்கும் குபேர சனீஸ்வரர் திருக்கோவில். பணம் தொடர்பான கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய சனீஸ்வர பகவானாக குபேர சனீஸ்வரர் திகழ்கிறார். குபேர சனீஸ்வரர் என்பவர் சிவகாசியில் இருந்து சங்கரன் கோவில் செல்லும் வழியில் குகன் பாறை என்னும் இடத்தில் வீற்றிருக்கக்கூடியவராக திகழ்கிறார். இவர் வீற்றிருக்கக்கூடிய ஆலயம் இரண்டாவது காசியாகவே கருதப்படுகிறது. அங்கு காசி விஸ்வநாதரும் அன்னபூரணி அம்பாளும் வீற்றிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரை தான் குபேர சனீஸ்வரர் என்று கூறுகிறார்கள். இந்த ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக 3 பிரதோஷங்கள் யார் ஒருவர் சென்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் முற்றிலும் நீங்கும் என்றும் விரைவிலேயே திருமண யோகம் உண்டாகும் என்றும் நினைத்த மாதிரி திருமண வரம் அமையும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானை வியாழக்கிழமை அன்று மாலை நேரத்தில், அதாவது குபேர வழிபாடு செய்யக்கூடிய 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் சனீஸ்வர பகவானால் பணம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. சங்கரன் கோவில் வரை செல்ல முடியாது, மிகவும் தூரமாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு வியாழக்கிழமை அன்று மாலை நேரத்தில் சென்று அங்கு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு 2 நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றும் போது ஓம் குபேர சனீஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை 3 முறை கூறிக்கொண்டே ஏற்ற வேண்டும். இப்படி ஏற்றுவதன் மூலம் குபேர சனீஸ்வரனின் அருளை பெற முடியும். அதோடு நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை பணம் தொடர்பாக நாம் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தோமோ அந்த கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். சங்கரன் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் இந்த வழிமுறையை பின்பற்றி குபேர சனீஸ்வரரின் அருளை பெறல். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்களுள் மிகவும் முக்கியமானவராக திகழக்கூடியவர் சனீஸ்வர பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவானின் பார்வை பட்டுவிட்டாலே அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும் என்று கூறுவார்கள். ஒவ்வொருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் பலனை வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவே அவர் திகழ்கிறார். பலரும் சனி திசை நடக்கும் பொழுதுதான் பணம் தொடர்பான பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு தவிப்பார்கள். அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதை விட குபேர சனீஸ்வரரை வழிபாடு செய்யும் போது அதன் பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும். சனீஸ்வர பகவானை பல பெயர்களை கொண்டு பல ஆலயங்களில் வழிபாடு செய்வதை நாம் கண்டிருக்கிறோம். பொதுவாக சனீஸ்வர பகவானை நாம் வழிபாடு செய்யும் போது அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விரைவில் நீங்கும். அவருடைய திசை நடக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் இருந்து விடுபட முடியும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களில் மிகப்பெரிய கஷ்டமாக திகழ்வது பணம் தொடர்பான பிரச்சனைகள்தான். அப்படிப்பட்ட பணம் தொடர்பான கஷ்டங்களை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய சனீஸ்வரராகத்தான் குபேர சனீஸ்வரர் திகழ்கிறார். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரையும் அன்னபூரணி அம்பாளையும் தரிசிப்பதோடு குபேர சனீஸ்வரர் வழிபாடு செய்பவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் ஏற்பட்ட பண பிரச்சனைகள் தீரும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள்.